ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்த்த பார்க்க போகிறோம். இப்போ கதை ப்ரெசென்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. யாங் நம்ம சுச்சியோட பார்க்கு தான் வந்திருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து நம்பர் கேட்க, நான் ஃபோனே யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போ சுச்சி வந்து டிக்டாக் ஐடி இல்லை உங்கள் அட்ரஸ் ஏதாவது ஒன்று அந்த பொண்ணுக்கு கொடுங்கன்னு சொல்ல, உங்ககிட்ட எல்லாமே இருக்குல்ல, ஏன் மற்றவங்க கிட்டலாம் கொடுக்க போறியான்னு கேட்க, நீங்கள் 2 பேரும் என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு அந்த பொண்ணு கிளம்பிடுச்சு. இவ உடனே கிட்ட உட்காந்து யாருக்காக வந்திருக்கீங்க, கொஞ்ச நாளாக என்ன பார்க்கல, ஸோ என்னை மிஸ் பண்ணீங்களான்னு கேட்க, ஹீரோவோட கொலிக் அடிச்சு பிடிச்சி வராரு. அப்போ இவனுக்காக தான் வந்தியா, எனக்காக வரலையான்னு சுச்சிக்கு மூஞ்சியே வாடி போச்சு. இப்போ வந்தவரோட பேரு போப்போ. அவர் சுச்சிக்கிட்ட புது ஃபர்னிச்சருக்கு ப்ரைவேட் ரூமை கிளியர் பண்ணி கொடு, மெஷர் பண்ணிடலான்னு கேட்கும்போது கூட்டிட்டு வந்து காட்டுறா. ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி எல்லா பொருளும் வச்சிருக்காங்க உள்ள. என்ன பண்ணுறது, இதை கிளியர் பண்ணால் தானே மெஷர்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ 3 பேரும் சேர்ந்தே மொத்தத்தையும் வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ யாங் டேப்பை எடுக்க வரும்போது கரெக்டாக சுச்சியும் அதை எடுத்துட்டாலாம். ரொம்ப க்ளோஸாக போனதால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டேப் தானே வேணும், இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு அவர்கிட்ட கொடுக்காமையே அவரை பக்கத்தில் இழுத்து, உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்ட்டு போகும்போது அவர் அவளை பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வராரு. இவ டக்குன்னு விலகுனதும், உன்னோட செல்ஃப் கண்ட்ரோல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை போலேன்ட்டு போகும்போது டக்குன்னு அவரை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ண வராலாம். கரெக்டாக போப்போ வந்துட்டாரு. இப்படி அசிங்கமா போச்சேங்கிற மாதிரி தான் அவளுக்கு ஃபீல் ஆகுது. என்ன பண்றது, அவரு நீங்க கண்டினியூ பண்ணுங்க, எனக்கு வேலை வந்துருச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஒரே அசிங்கமா போச்சு. இங்க நம்ம ஹீரோவை காட்ட ஒரு குட்டி வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது கரெக்டா யாங் கால் பண்றாரு. உன்னோட இன்வெஸ்டர் எப்படி கரெக்டா செட் ஆயிடுச்சான்னு கேட்கும்போது அவர் செட் ஆக மாட்டாரு, என் பார்ட்னர்கிட்ட சொல்லி எப்படியாவது வேற யாராவது தான் பார்க்கணுங்கிறானா. அப்போ சூப்பர், என்னோட ஃப்ரெண்டை நான் இப்போ மீட் பண்ணியிருக்கேன். அவரும் இந்த ஏஐ ப்ராஜெக்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஆர்வத்தோடு தான் இருக்காரு. ஸோ நீ ஃப்ரீனா நம்ம இப்போவே மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லொக்கேஷனை சென்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படியே நம்ம சுச்சியை காட்ட யாங்குக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. 2 மணிக்கு வரேன்னு சொன்னவர் 2:30 வரலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாகுது. பார்த்தா அவரே நம்ம ஹீரோவோட கிளைண்ட்டை மீட் பண்ண போயிட்டாரு. அந்த இன்வெஸ்டரும் ஹீரோவோட ப்ராஜெக்டை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஹீரோ மாதிரியான ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இவங்களுக்கும் நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ உங்களோட R&Dயை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணால் போதும், மேற்கொண்டு நம்ம சீக்கிரமாகவே பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. சரின்னு சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பும் போது அப்பதான் இவர் சுச்சிக்கு அனுப்பின மெசேஜ் சென்ட் ஆகலங்கிறத பாக்குறாரு. ஏன்னா இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ உடனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை மறந்தே போயிட்டுன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. இங்க நம்ம சுச்சியும் தனியாவே பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா. அதை தூக்கும் போது கரெக்டா அவர் வந்துட்டாரு. என்னை மன்னிச்சிடு, எல்லா வேலையும் நீயே பாத்திரியான்னு கேட்கும்போது, நீங்க தான் ரொம்ப பிஸி, என் போனையும் அட்டன் பண்ணல, மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ணல, இருந்தாலும் இங்க வந்திருக்கீங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்ல, இது மாதிரி அவர் அனுப்பின மெசேஜ் சென்ட் ஆகலங்கிறத அவர் பார்க்காம விட்டதா சொல்றாரு. இதுல சாரி கேட்க அவசியமே இல்ல, சீக்கிரமா வாங்க, எல்லாத்தையும் நீங்க தான் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவர் கரெக்டான டைமுக்கு வரல. ஸோ பிள்ளைக்கு கொஞ்சம் கோவம். இதை விட பெரிய கிளாக்கை வச்சாதான் மற்றவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு வச்சுட்டு போக, இந்தா கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறமா பேசுன்னு எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க இந்த ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு கடமைப்பட்டிருக்கீங்க, சரின்னு சொன்ன பாவத்துக்கு அதை 3 மடங்கு ஆக்குறேன், மொத்தமா 72 மணி நேரம். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிறதையும் நான் தான் சொல்லுவேன்னு சொல்ல எல்லாத்துக்கும் அவர் சரின்னு தான் சொல்றாரு. பசிக்குதுன்னு நினைக்கிறவனுக்கு வா நம்ம போய் நல்லா எக்ஸ்பென்சிவா சாப்பாடு சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டும் போயிட்டாரு. அப்படியே ஹீரோவை கட்ட அவன் செக்கப்புக்கு வந்திருக்கான். ஹீரோயினுக்கு மீட்டிங் இருக்கிறதால இவன் மட்டும் தான் வந்திருக்கானாமா. இப்போ இந்த மாத்திரை சாப்பிட்றதால கொஞ்சம் பெட்டரா தான் ஃபீல் பண்றான். ஏன்னா ஒன்று அதிகமாக தூக்கம் வர மாதிரியே இருக்காமா. அது பெரிய விஷயம் இல்லை, ஒரு சின்ன சைட் எஃபெக்ட் டேப்லெட் இருக்கிறதால வருதுதான். இனிமேல் இந்த மெடிசனை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை நினைச்சு அதிகமா வருத்தப்படுறான்னு சொல்லி சீக்கிரமாவே இவனுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகணும்னு சொல்லி ஒரு சைக்காட்ரிஸ்டையும் பாருன்னு சொல்றாரு. உங்களோட அக்கறைக்கு ரொம்ப தேங்க்யூ, பட் எங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் அதை நாங்களே பாத்துக்கிறோம், மற்றவங்களோட அக்கறை தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கரெக்டா நம்ம ஹீரோயின் இந்த டைம் டெஸ்ட் எப்படி போச்சுன்னு மெசேஜ் பண்ணியிருக்காளா. கடுப்பாயிட்டான் பையன், ரிப்ளையே பண்ணல. அப்படியே ஹீரோயினை காட்ட அவளோட ஆஃபீஸில் அந்த அரோமா தெரப்பி ப்ராடக்டை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லபடியாக தான் வேலை செய்யுதுங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படியே இடையில அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறியே எப்படி எஃபெக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு மெசேஜை கூட ஹீரோக்கு அனுப்புறா. பட் எந்த ரிப்ளையும் இல்லை. அப்படியே ஹீரோவை காட்ட ஆஃபீஸில் தான் உட்காந்துட்டு இருக்கான். டேப்லெட் போடணுங்கிற அலாரம் அடிச்சதும் டேப்லெட்டை எடுத்து பார்த்தவன் போடவே இல்லை. அதுக்கு பதிலாக மொத்த அலாரமையுமே ஆஃப் பண்ணி விட்டுட்டான். அப்படியே இந்த பக்கம் நம்ம யாங்க காட்ட கரெக்டா சுச்சி லைவ் போட்டிருக்கவும் அவளோட தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவ அந்த லைவ்ல கப்பிள்ஸ்னா எப்படி பேசிக்கணுங்கிற டிப்ஸை கொடுத்துட்டு இருக்கா. இப்போ ஒருத்தர் என்ன பண்றீங்கன்னு கேட்டா அவங்க உங்களை மிஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அதுக்கு நீங்க சிம்பிளா சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி எல்லாம் ரிப்ளை பண்ணாம, சூப்பரான ஃபுட் சாப்பிட போறேன், வாவே 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை டெவலப் பண்ணிட்டு போகணும்னு சொல்ல
ஒன்னும் பண்ணலன்னு சொன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பொண்ணு கேட்க, அப்ப அவங்கள உங்க லிஸ்ட்ல இருந்தே தூக்கிடுங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யாங்குக்கு ஒரு மெசேஜ் போட, உன்னோட மெசேஜ்க்கு தான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் ரிப்ளை பண்றான். முடியலடா சாமி அவன் ரிப்ளை பண்ண. சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஒன்னும் பண்ணலன்ட்டா. அப்போ இவருக்கு அவ சொன்ன அட்வைஸ் தான் ஞாபகம் வருது. நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மந்த் என்னோட ஹவர்ஸை ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணீங்கன்னா என்னோட லைவ் கொஞ்சம் பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கும்னு கூப்பிட, நான் லைவ் ஸ்ட்ரீமே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நைட்டு போல கரெக்டா நம்ம சுச்சியோட பாருக்கு தான் வந்திருக்காரா. கொஞ்ச நேரம் எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணும், இது அந்த 72 ஹவர்ஸ்ல இருந்து கழிச்சுப்பேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டா. அப்படியே ஹீரோவை கட்ட வீட்டுக்கு வந்திருக்கான். R&D வேலை போறதால கொஞ்சம் அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். மறுபடியும் லாக் ரிப்பேர் ஆயிடுச்சா என்ன, பாஸ்வேர்ட் தப்புன்னு வருதுன்னு ஹீரோயின் வந்து கேட்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை, சரியா நிக்க கூட முடியல, ஆனாலும் ஹீரோயின் கிட்ட நல்லா தான் இருக்க, போன்னு சொல்றான். உன்னோட பாஸ்வேர்டு சொல்லு, நான் ஓப்பன் பண்றேன்னு கேட்கும்போது அவ டோருக்கு போட்ட அதே பாஸ்வேர்டு தான் இவனும் போட்டிருக்கான். இப்போ அவனை உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு தண்ணியை கொடுத்துட்டு இப்போ ஓகேவான்னு கேட்க, பரவாயில்ல போன்னு தான் சொல்றான். மெடிசன் எங்க எடுத்து போடுன்னு சொன்னா அது ஆஃபீஸ்லேயே விட்டு வந்துட்டானாமா. நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். ஒரு மசாஜ் பண்ணா சரியாயிடுமாமா, அதை ட்ரை பண்ணலான்னு ஹீரோயின் சொன்னா, பரவாயில்ல நானே பண்ணிக்கிறேன் நீ போங்கிறான். அவனுக்கு ரொம்ப முடியலங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஹீரோயின் கூட அந்த நோட்டை சேவ் பண்ணி தான் வச்சிருக்கா. ஸோ ஒன்ஸ் அதை பார்த்துட்டு அவளே தான் அவனுக்கு மசாஜ் பண்ணி விடுறா. இப்போ கொஞ்சம் அவனுக்கு பரவாயில்ல. பையன் ரொம்ப டயர்டா இருக்கிறதால அவனுக்கே தெரியாம தூங்கிட்டான். ஸோ மெல்லமா போத்தி விட்டுட்டு போகும்போது கையை பிடிச்சி, நான் தூங்குற வரைக்கும் மட்டும் என் கூட இருப்பியான்னு கேட்கிறான். இங்க நம்ம சுச்சி வேலையை முடிச்சுட்டு என் கூட கிளம்புறா. இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்ல, நீ அந்த 72 மணி நேரத்துல இருந்து தானே டிடெக்ட் ஆகும்னு சொன்னு கேட்கிறாரு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேணாம், டைமை பாருங்க, பசிக்குதுல ஏதாச்சும் நல்லதா சாப்பிட்டு போலாம், பட் இது அந்த 72 மணி நேரத்துல கணக்காகாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இங்க ஹீரோவை காட்ட, நான் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொன்ன ஹீரோ தூங்கவே இல்ல. அவனுக்காக வெயிட் பண்ணி பார்த்த ஹீரோயின் நல்லா தூங்கிட்டா. சோ அவளுக்கு போத்தி விட்டுட்டு அவ பக்கத்திலேயே உட்காந்து பார்த்தவன் மெல்லமா அவளோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, உன்னை என்னோடவே இருக்க வைக்க நான் என்னதான் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா பையன். இப்ப கதை அப்படியே பாசிட்டிவ்க்கு போகுது. நம்ம ஹீரோ சமைக்கிறதுக்காக குக் பண்ணிட்டு இருக்க, இரு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து எண்ணெயை ஊத்துனதும் தீ வந்துடுச்சு. என்னமோ ஏதோன்னு டக்குன்னு ஹீரோ தான் அவளை பிடிக்கிறான். அப்புறம் ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒன்னாகல விடுங்க நானே குக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆயில் டப்பாவையும் வாங்கிக்கிட்டான். கூட வேற ஏதோ குக் பண்ற போலேன்னு அதை ஓபன் பண்ணி பார்த்தவன், உனக்கு இந்த அளவுக்கு சமைக்க தெரியுமாடா, செம்மையா சமைக்கிறியே, பயங்கர ஸ்கில் இருக்கு போன்னு சொல்ல, பார்த்தா மொபைல பார்த்து தான் பையன் இதெல்லாம் சமைச்சிட்டு இருக்கான். அவகிட்ட இருந்துதான் இதை மறைச்சிட்டான். தென் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கா. டவல் எடுக்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்றாளா. அது வெளியே காய போட்டிருக்கிறதால அதை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க, அவ கேஷுவலா தலையில கட்டிட்டு என்ன சூப்பரா இருந்துதான்னு கேக்குறா. இவனுக்கு இவளை இப்படி பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படி வேற கேட்க ஆங்கிறான். டிவியை பார்த்துட்டு இருந்தல அந்த ப்ரோக்ராம சொன்னேன்னு சொல்ல, நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு அவனால டிவியை கூட பார்க்க முடியல. நான் தூங்க போறேன்னு ஓடினவன் இருங்க குளிச்சுட்டு வந்துருன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள வந்து ஒரு மாதிரி பயங்கரமா மூச்செல்லாம் வாங்குது. அவனோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பான் போல. தண்ணி எரிச்சு மூஞ்சியை கழுவிட்டு இருக்கான். அடுத்த நாள் சீக்கிரமாவே வீட்டுல இருந்து கிளம்பிட்டான் ஸ்கூலுக்கு. டிரான்ஸ்ஃபர் பேப்பர்ல எல்லாம் வேலை இருக்குன்னு டீச்சர் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லவும், அப்போ வீக்கெண்டுக்கு கூட வீட்டுக்கு வர மாட்டியான்னு கேட்கிறா. ஆமா, ராக்கெட் கிளாஸ்ல நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், ஸோ எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றான். உண்மைதான், உனக்கு எப்போ வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ மெசேஜ் பண்ணி நான் வந்து கூட்டிட்டு போய்க்கிறேன்னு ஹீரோயினும் சொல்லிட்டா. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் ராக்கெட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணியாச்சு. அந்த கிளாஸ்ல தான் வெண்ணு கூட இருக்கா. அவளுக்கு பக்கத்துலயே ஒரு சீட் காலியா இருக்க பையனும் அங்கதான் போய் உட்கார்றான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வேலையில பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் நல்லாவே படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த டைம் எக்ஸாம்ல கிளாஸ்ல 16வது ரேங்க்கும் ஸ்கூல் லெவல்ல 23வது ரேங்க்கும் எடுத்திருக்கான். மீட்டிங்ல இருந்தா கூட அந்த மெசேஜை பார்த்து நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்றா. இங்க ஹீரோவை காட்ட, அவ குளிச்சுட்டு வந்தா இல்லையா, அதுதான் இவனுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் போல. சோ அது மாதிரி எல்லாம் தோணக்கூடாதுன்னு சொல்லி வேக வேகமா முகத்துல தண்ணி எரிச்சிட்டு இருக்கான். அவனோட ஃபீலிங்ஸ் அவனுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல போல. அப்படியே ஹீரோயினை காட்ட, அவ பண்ண மெசேஜ்க்கு ஹீரோ ரிப்ளையே பண்ணலங்கிறத பாக்குறா. அப்படியே கட் பண்ணா அந்த அரோமா தெரப்பி ப்ராடக்ட்கான ஆடை பண்ணி முடிச்சிட்டாங்க. பாஸ் பார்த்துட்டு பர்ஃபெக்ட்னு சொல்லி பாராட்டுறாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் அவளுக்கு கொஞ்ச நாள் லீவ் தேவைப்படுதுன்னு கேட்கிறா. ஏன்னா என்னோட பிரதருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குன்னு கேட்க அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சுச்சியோட நேராக கடைக்கு தான் வந்திருக்கான். ஹீரோ இப்பெல்லாம் வீட்டுக்கு வரதையே கம்மி பண்ணிட்டானாமா. ஏன்னா அவ்வளோ அதிகமாக படிக்கிறான், டாப் 10 ரேங்க்ல கூட வந்துட்டான். ஸோ அவனை டிஸ்டர்ப் பண்ணாம முடிச்சளவுக்கு பாராட்டினா போதும்னு சொல்லிக்கிட்டு அவனுக்காக ஒரு பெண்ணை சூஸ் பண்றா. ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு, இருந்தாலும் இந்த பெண்ணை கிஃப்டா கொடுத்து எக்ஸாம்க்கு எழுத வச்சிருவோன்னு சொல்லி அது ஹீரோக்கும் கொடுத்தாச்சு. அதை பார்த்து இவனுக்கு ரொம்ப சந்தோஷம்.
இந்த பெண்ணை இன்னுமே வச்சிட்டு இருக்கான் இல்லையா. அப்புறம் அவளோட போட்டோவையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்தாச்சு. நம்ம ஹீரோ, வென், செங்னு எல்லாருமே எழுதுறாங்க. வெளிய பார்த்தா அவ்வளோ பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பசங்களுக்காக. அங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்கதான் இருக்குன்னு ஒருத்தர் பார்த்து கையை கட்டிக்கிட்டு பக்கத்துல வராங்க. ஓ, ஸ்மைல பார்த்தாலே தெரியுதுடா, சூப்பரா எழுதிருப்ப போலன்னு கேட்க பரவாயில்லன்னு சொல்றான். மறுபடியும் இதே பதிலான்னு கேட்கும்போது எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது எப்படியும் நீங்க பிஸியா தான் இருப்பீங்கிறான். எதுல பிஸியா இருப்பேன்னு கேட்க இல்ல நான் நல்லா தான் எழுதியிருக்கேங்கிறான். அப்போ செங்கும் வேணும் அந்த இடத்துக்கு வராங்க. எப்பரா எக்ஸாம் எழுதுறேன்னு ஹீரோ கிட்ட கேட்டா பெருசா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். சோ அவன் கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கேன். அப்போ வெண்ணோட அப்பா வந்ததால அவ கிளம்பிட்டா. அவளோட போலான்னு பார்க்கும்போது கரெக்டா அவனோட அம்மா வந்துட்டாங்க. நீங்க முன்னாடி போங்கம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அவட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெண்ணு பின்னாடி தான் போயிட்டு இருக்கான். இந்த வெண் பொண்ணோட ஃபேஸ பார்த்தாலே தெரியுது ரொம்ப நல்லா படிப்பா போலேன்னு கேட்க ஆமா, என்னோட கிளாஸ்மேட் எனக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்கிறது ஹீரோ சொல்ல. அப்ப நீ அவளுக்கு தேங்க் பண்ணியே ஆகணும்டா, செங்கு கூட ஈஸியா எல்லார்ட்டையும் பழகிடுவான் போலேங்கும் போது அப்போ என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்குறான். நான் பார்த்ததுலயே ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான பையனா அது நீ தான்டா. அதுவும் முதல்லலாம் உன்னை பேச வைக்கிறதுக்குள்ள எனக்கு தலைவலியா வந்துடும், ரொம்ப ஆக்வர்டா நடந்துப்பேன்னு சொல்ல. அப்ப இப்போ ஏதாவது என்கிட்ட முன்னேற்றம் இருக்கான்னு கேக்குறான். இப்போ நீ வளர்ந்துட்ட, ஹேண்ட்ஸமா இருக்க, ஒபீடியண்டா நடந்துக்கிற, ரொம்ப நல்ல ரேங்க் கூட வாங்குற. ஸோ நீ என்னோட பர்ஃபெக்டான 100 பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய தம்பின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அவனுக்கும் ரொம்பவே சந்தோஷம். வீட்டில் வந்து நிம்மதியா தூங்குறான். கதை இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருது. முன்னத்த நாள் நைட்டு ஹீரோயின் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தான். விடிஞ்சு எழுந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா. ஃபோனை எடுத்து பார்க்க உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இனிமேல் ஹெல்த்தியான ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணா மொத்தத்தையும் நிறைச்சி வச்சிருக்கா. இப்போ அதை சாப்பிட்டுக்கிட்டே கேக் ரொம்ப சூப்பராக இருக்கு, நேற்று நைட் நான் ரொம்ப நல்லாவே தூங்குனேன்னு ஒரு மெசேஜை ஹீரோயினுக்கு போட்டு விடுறான். நீ ஏன் இன்னைக்கு லீவ் எடுத்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு அவ கேட்க இல்லை வேலையில் கொஞ்சம் பிஸி, ஸோ போய்தாகணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம சுச்சியை கட்ட அவள் லைவ் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஃபாலோவர்ஸில் 5 பேருக்கு கிஃப்ட் அனுப்பலான்னு முடிவு பண்ணி அட்ரஸ் எல்லாம் சென்ட் பண்ண சொல்லிட்டு லைவை முடிச்சுட்டு அவங்களுக்கும் டெக்ஸ்ட் பண்ணுறான். பார்த்தா அதில் ஒரு ஃபேனு நம்ம யாங்கு. ஸோ அந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்க செங்கு பைய பிடிங்கிட்டான். இப்போ நீங்கள் அவங்க சப்போர்ட்டர் அளவுக்கு டெவலப் ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் வீட்டில் உனக்கு என்ன வேலை, முதல் கிளம்புன்னு சொல்லிட்டு வெரட்டி விடுதான் பார்க்குறாரா. அவன் ரிப்ளை பண்ண பார்க்க டக்குன்னு ஃபோனை வாங்கிட்டு முதல்ல இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. சரிங்க டாப் சப்போர்ட்டர்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கான். இவரும் அட்ரஸ் அனுப்பிட்டாரு போல, ஏன்னா கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்து தேடிட்டு இருக்காரு. சுச்சி கிஃப்ட் அனுப்பி வச்சுட்டா. ஸோ அதை வாங்கிட்டு வந்து கார்ல வச்சு பிரிச்சு பார்க்க ஹேர் ப்ரஷ் தான் கிஃப்ட் பண்ணிருக்கான். அது அவர் காருக்குள்ள பத்திரமா தான் எடுத்து வைக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோயினை கட்ட அவ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. நெக்ஸ்ட் டைம் வரும்போது லீவோவையும் கூட்டிட்டு வா, பாவம் அவன் தனியாவே தானே இருக்கான், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல. அது சரி, இப்போ நீங்க நல்லா தூங்குறீங்களான்னு கேட்கிறா. ஏன்னா இவங்க அம்மாவுக்கும் இன்சோமியா ப்ராப்ளம் இருக்கு. டாக்டர் லூ கிட்ட தான் செக்அப்க்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட கேரக்டர் என்ன நமக்கு நல்லாவே தெரியும்ல, அதனால எப்படியாவது பிள்ளையா அவங்களோட சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பிட்ட போட்டாலும் ஹீரோயின் மசியவே மாட்டா. பாக்குறவரை பார்த்தவங்க அவளோட போனை எடுத்து வர சாட்டர்டே டின்னருக்கு அவளோட வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. இதுல இப்படி அடிக்கடி 2 பேரும் மீட் பண்ணாதான் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வருமானு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அவங்களோட நியூ மாடலுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டெஸ்டிங் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இதை செலிப்ரேட் பண்ற விதமா மிஸ்டர் ஏ எல்லாருக்கும் பாபிக்யூ வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போக ஹீரோ மட்டும் நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணுங்கிறான். என்னடா தனியா போற, ஓ டேட்டுக்கு போறியான்னு செங்கு கேட்க வாய் நிறைய மீட்டை வச்சாலும் வாய் மட்டும் அடங்காது போல இடன்ட்டு கிளம்பிட்டான். இங்க நம்ம ஹீரோயின் அம்மா வீட்ல இருந்து கிளம்பும் போது பர்பிள் கிறிஸ்டல் அவளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வீட்டில் வச்சா ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் இருக்கலாமாம்மா. மா, இதை எந்த குரூப்ல இருந்து வாங்கினீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன டைம் ஒரு பிரேஸ்லெட்டை வாங்கி கொடுத்தீங்களே, அந்த ஏமாத்துக்கார கும்பல் கிட்ட இருந்து தான் இதையும் வாங்கியிருக்கீங்க. எதுக்குமா இப்படி அவங்க கிட்ட ஏமாந்து போறீங்கன்னு கேட்டா அம்மா அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்லை, வீட்டுக்கு கொண்டு போன்னு தாட்டி விட்டுட்டாங்க. ஸோ அதை பார்த்தவன் ஒர்க் ஆகுமா என்னன்னு யோசிச்சவன் நேரா ஹீரோவோட வீட்டுக்கு தான் போறான். அவன் இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ அவனோட முகத்தையே சரியா பார்க்க மாட்டான். இந்த கிறிஸ்டலா என்னோட அம்மா வாங்கினாங்க, இன்சோமியாவை கியூர் பண்ணுன்னு சொல்லி உனக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுக்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுறான். இல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமா உள்ள போனவன் எப்போ சாமி முடியலங்கிற மாதிரி ஃபீல் பண்றா. இவ ஓடுறத பார்த்து ஹீரோக்குமே சிரிப்பு தான் வருது. அப்படியே இந்த பக்கம் நம்ம சுச்சியை காட்ட இன்னைக்கு அவங்க அம்மாவோட பர்த்டே. ஸோ அவங்களோட வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் வேகமாக கிளம்பி வந்துட்டு இருக்கேன். அவங்க அம்மா கால் பண்ணி மிஸ்டர் ஜாங் எனக்கே தெரியாம ஃப்ளைட் புக் பண்ணிட்டாரு வேற சிட்டிக்கு, நானும் யுவானும் போக போறேங்கிற மாதிரி சொல்ல ஓ நீங்க 3 பேர் மட்டும் போறீங்களான்னு கேட்கிறா. அப்ப அவரு இவளோட ஸ்டெப் ஃபாதர் போல என்னன்னு தெரியல, இவளை மட்டும் விட்டுட்டு போறதுல அம்மாவுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க 3 பேர் சந்தோஷமா போயிட்டு வாங்க, ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு
நேரா அவ கடைக்கு வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ இன்னும் வீட்டுக்கு போலியான்னு யாங் வந்து நிக்கிறாரு. நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், நீங்க கேம்பிங் போலியா அவங்களோடன்னு கேட்க, இவரோட வேலையை முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்களாமா. பக்கத்துல வந்து உட்காந்தவரு, என்ன அப்செட்டா? அதான் உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுதேன்னு கேட்க, திடீர் கரிசனம் எப்படி? ஓ, என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்க, அவர் ஒரு மாதிரி சிரிக்கவும், மாட்டேன்னு சொல்லிடாதீங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேங்கிறா. இப்போ உனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு போலேன்னு கேட்க, இப்ப எல்லாருமே ரொம்ப வியர்டா நடந்துக்கிறாங்க. எதை எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதுக்கு ரிட்டனா 0 தான் கிடைக்குது. ஸோ எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் எனக்கு நானே சொல்லிப்பேன். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, நாளைக்கு நான் சரியாயிடுவேன் விடுங்கன்னு சொல்ல. நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்பப்போ எதையுமே நினைக்காம இருக்கிறதும் நல்லதுதான். சந்தோஷமான விஷயத்தையும் நினைக்க வேணாம், சோகமான விஷயத்தையும் நினைக்க வேணாம்னு சொல்ல, நீங்க சொல்றது கூட சரிதான். உங்களோட கேம்பிங் வந்திருந்தா நானும் சேர்ந்து ஸ்டார்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பேன்னு சொல்ல, உனக்கு இப்போ ஸ்டார்ஸை பார்க்கணுமான்னு கேட்டவரு டக்குன்னு பேக்ல இருந்து ஒரு ப்ரொஜெக்டர் எடுத்து ஸ்டார்ஸை போட்டு விட்டுட்டாரு. அதை பார்த்தவ அவரை பிடிச்சிக்கிட்டு, யாங், இனிமேல் உங்களோட மட்டும்தான் ஸ்டார்ஸ் பார்ப்பேன்னு சொல்ல அவரும் சரிங்கிறாரு. நெக்ஸ்ட் டே காட்ட நம்ம ஹீரோ யாங்கோட லேப்ல தான் அவருக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். அதை முடிச்சுட்டு சாப்பிட போலான்னு சொன்னா அவரை ட்ரிங்க் பண்ண போலான்னு சொல்லிட்டு சுச்சியோட கடைக்கு தான் கூட்டிட்டு வராரு. பார்த்தா அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினும் இருக்கா. ஒருத்தர் பார்த்துக்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க. சரி வந்தாச்சு, வாங்க தனியா போய் உட்காந்து பேசிக்கிட்டே குடிப்போன்னு சொல்லிட்டு முதல்ல ஹீரோ இடத்துல உட்கார வரான். அப்போ நம்ம ஹீரோயின், இந்த இடத்துல ஏசி ரொம்ப அதிகமா வருது, இந்த பக்கம் உட்காந்துக்கலான்னு சேர்ந்து உட்காந்துக்கிட்டாங்க. அப்புறம் யாங்க பார்த்து, மிஸ்டர் யாங், இப்பெல்லாம் சுச்சி உங்களை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கா தெரியுமா? நானும் மீட் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆனா அவ அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல. பட் இன்னைக்கே மீட் பண்ணுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, டைம் இருந்தா அடிக்கடி கூட மீட் பண்ணலான்னு சொல்ல, அடிக்கடி மீட் பண்றாராமா. சில பேர்லாம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, அவங்கள புக் பண்றதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சுச்சி. அப்ப ட்ரிங்க் லைட்டா சேர்ந்துனதும் ஹீரோ நான் கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா தான் நடந்துக்கிறாரு. விதி நம்மள இப்படி ஒன்னா சேர்த்தும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் ட்ரிங்க் பண்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நானும் அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். முடிச்சுட்டு வீட்டுக்கு வர பார்த்தா நம்ம ஹீரோ கதவை தட்டான். என்னால அங்க தூங்க முடியல, இன்னைக்கு நைட் உங்க வீட்டுல தூங்கிக்குவான்னு கேக்குறான். சோஃபாலேயே படுத்துக்கிற, சீக்கிரமா கிளம்பிடுவேன், ஏன்னா லாஸ்ட் டைம் இங்க தூங்குனப்போ ரொம்ப நல்லாவே தூங்குனேன், அதிகமா நான் இந்த இடத்துல தூங்கியிருக்கேன் இல்லையா, அதனால தான் கேட்டேன். சரி பரவாயில்ல விடுங்கன்ட்டு போகும்போது உள்ளவான்னு கூப்பிட்டுட்டா. இனிமேல் இது போல பிலோஸே யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அரோமா ப்ராடக்ட் இருக்குல்ல, அதில் ஆயிலெலாம் ஊற்றிட்டு அது ஸ்மெல் பண்ணால் நல்லா தூக்கம் வரும்ல, ஸோ அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஏதாவது தேவைப்பட்டா இதை 3 டைம் தட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பொருட்களால் நான் நல்லா தூங்கலன்னு சொல்கிறான். அப்புறம் எதனால தூங்குறேன்னு கேட்கும்போது அவன் டக்குன்னு எழுந்து இவகிட்ட தான் க்ளோஸாக வரானா. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்லபடியாக தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பாட்டில தெரியாம தட்டி விட கீழே விழுந்து ஃபுல்லா உடஞ்சு போயிடுச்சு. ஸோ ஹீரோ உடனே அவ வேணான்னு சொல்ல அவளை தூக்கிட்டு வந்து டேபிள் உட்கார வச்சுட்டு ஸ்லிப்பரை எல்லாம் அவனே போட்டு விட்டுட்டு இருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன நர்வஸ் ஆகிட்டியான்னு கேட்கும்போது பொண்ணும் பையனும் வேறங்கிறா. ஆனா நான் உன்னோட தம்பி தானே, இதை கிளீன் பண்றதுக்கு எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டு அவனே மொத்தத்தையும் கிளீன் பண்ணி டேப்பெல்லாம் வச்சு கூட சுத்தமா தொடச்சு எடுக்கிறான். இவ இதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறதால, ஏன் என்ன இப்படி பாக்குற, நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு பயமா இருக்கான்னு கேட்கும்போது, நம்ம இனிமேல் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதான் பாஸ்ட்டை மறந்துட்டு மூவ் ஆன் ஆகணும்னு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டோம் இல்லைங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவகிட்ட வந்து இத்தனை வருஷமா நம்ம ஏன் பிரிஞ்சு போயிட்டோன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொல்ல, நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட்டா. ஸோ இப்படியே இந்த பாட்டு முடியுது. சீக்கிரமா இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.